course, meeting you all again with the book of Corinthians. அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியமான காரியம், கிறிஸ்து உடையவர்களுக்கு. கிறிஸ்தவங்க எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்து உடையவர்களுக்கு வசனம் ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய காலம், வசனங்களை ரொம்ப ஆராய வேண்டிய காலம். அந்த வசனம் என்ன பண்ணோன்னா நம்மளை சுத்திகரிக்கும். வசனம் ஒரு சம்பட்டி மாதிரி, சம்பட்டினா ஹேமர், நம்மளை அடித்து நொறுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடி நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து வசனங்களை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் நம்மிடத்தில் என்ன பார்க்குறா, இவ்வளோ உபதேசங்களும் நம்ம வசனத்தில் இருக்கிற நம்முடைய பிதாமார்கள், நம்முடைய முற்பிதாக்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பிலே வளர்ந்தவர்கள், தேவனுடைய கோபத்தை கண்டவர்கள், அன்பை கண்டவர்கள், பாசத்தை கண்டவர்கள், வழிநடத்தலை கண்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த அபிஷேகத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். பவுலடியான் போல ஒரு பரிசுத்தவான்கள் அந்த நாட்களிலே தேவன் எழுப்பி அவர் தாமே தன்னுடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தி வழி நடத்தி அவருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளையும் ராஜ்யத்தின் ரகசியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாட்டுகளையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் இன்னும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் மரித்து 2000 வருடம் ஆன பிறகும் அவர் இன்னும் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலியமாக. ஸோ இந்த 2000 வருஷமும் இதே வசனம்தான், கோடிக்கணக்கான மக்கள் கேட்ட வசனம்தான் இந்த காலத்திலே நீங்களும் கேட்கின்ற வசனம்தான். என்னமோ நேற்று இன்னைக்கு இந்த வசனங்கள் அப்படியே காணா மாதிரி முளைச்சி போகிறதில்லை. இந்த 2000 வருஷங்களும் இந்த வார்த்தைகள் அழகாய் நமக்காக போதிக்கப்படுகிறது, பின்னப்படுகிறது, எழுதப்பட்டது, குறிக்கப்பட்டது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி நடக்க வேண்டும், நடைமுறையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கின்ற நம்முடைய ஆசானாகிய சத்குருவாகிய பரிசுத்த ஆவியானவர் அன்று அவர்களுக்கும் கொடுத்த வெளிப்பாட்டை நமக்கும் கொடுக்கின்றார். அதனாலே யார் சொல்லி கொடுக்கிறார், யாருக்கிட்ட தான் நான் கேட்பேன் என்கிற காரியங்களை ஏற்கனவே நாம் சரிப்படுத்தி விட்டோம். பவுல் அதை ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லுகிறார், ஃபேவரிட்டிசம் வித்தின் த மேன் ஆஃப் காட். நம்ம எந்த ஊழியக்காரன் தான் எனக்கு பிடிக்கும், அந்த ஊழியக்காரன் தான் பிடிக்கும், இந்த ஊழியக்காரன் தான் பெரியவர், அந்த ஊழியக்காரன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டுவதை காட்டிலும் உங்களுக்கு உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் உங்களுக்கு முக்கியமான மீட்பர்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை சீர்படுத்தும், சீராக்கும், சீர்பொருந்த செய்யும், கர்த்தருக்கு மகிமையை வாழ செய்யும். அவர் வருகையிலே நீங்கள் உத்தமர்கள் என்று காணப்பட்டு அவரோடு சேரும்படிக்கு, அவரோடு வாழும்படிக்கு, நித்தியத்தை உணரும்படிக்கு, நித்தியத்தை அனுபவிக்கும்படிக்கு, நித்தியத்தின் அந்த வாழ்க்கையை உங்களுக்குன்னு கொடுக்கும்படிக்கு நம்ம ஆண்டவர் செயல்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலையில் எழுந்த உடனே நம் செயல்பாடுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், யாரை நினைக்கின்றோம், யாரை மனதில் வைத்திருக்கிறோம், யாரை குறித்து நாம் வேதனைப்படுகிறோம், யாரை குறித்து சந்தோஷப்படுகிறோம், எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, எது வேதனை கொடுக்கிறது என்ற எல்லாம் கலந்த உணர்வுகள் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்திலும் இருப்பதனாலே இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்கு சரியான ஒரு பாதை அமைத்து கொடுத்து அவன் எடுத்த முடிவு, இயேசுவை அறிகிற முடிவு, இயேசுவை தெரிந்து கொள்கிற முடிவு, இயேசுவின் ரட்சிப்பிலே வளர்ந்த முடிவு, ரட்சிப்பின் வல்லமையானது அவனை எப்படி ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும், செயல்படுத்தும் என்பதை இந்த வசனத்தின் ஆழமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம்.